வணக்கம். லிட்டில் ஜெம்ஸ் ரேவதி சங்கரன் பேசுகிறேன். நமக்கு என்ன ஒரு விசேஷமான நாள், நம்மெல்லாம் சுதந்திரம் அடைந்த நாள். அதனால் வாழ்த்துக்கள், சுதந்திர தினம் வாழ்த்துக்கள். பாரதம் அது மிகப்பெரிய ஒரு பாருக்கெல்லாம் நல்ல நாடு. இந்த பாரத நாடு நாம் அதன் புதல்வர். இந்த நினைவு அகற்றவே கூடாது. பாரதத்தில் பிறந்தவங்க அப்படின்னோன்னு பெருமைக்குரியதாக இருக்கணும் இல்லையா நமக்கு. ஏன்னா நம்மளுடைய ஆன்மீகத்துறையிலையும் பெரிய அளவில் வந்திருக்காங்க. முனிவர்கள், சித்தர்கள் எல்லாமே இருக்காங்க. நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. விஞ்ஞானிகள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் கூட அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு அந்த அறிவு இருக்கு. எப்போ வரும் நமக்கு அந்த அறிவு அப்படின்னும் போது, நம்மளுடைய எண்ணங்கள் உயரும் போது அந்த எண்ணங்கள் காற்றில் பரவி இருக்கு இல்லையா. முனிவர்கள், சித்தர்கள், விஞ்ஞானிகள் இவ்வளோ பெரிய எண்ணங்கள் எல்லாம் காற்றில் இருக்குது. அதை நம்ம உயரும் போது அதை நம்ம கேட்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்தியாவை ரொம்ப நல்லா கொண்டு வர முடியும். சுவாமி நம்மளுடைய ஸ்ரீ அரவிந்தோ இந்த உலகத்தின் குருவாகும் பாரதம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது பாருக்கெல்லாம் நல்ல நாடு பாரத நாடு அப்படின்னும் போது அவ்வளோ பெரிய முன்னோடிகளாக இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மெல்லாம் இருக்கணும். நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அறிவில் செறிந்து வரணும். அதெல்லாமே நம்ம நாடு மிகப்பெரிய அளவில் கொண்டு வரணுன்ற எண்ணத்தை நம்ம மறக்கவே கூடாது. இந்த நாளை நம்ம மிகப்பெரிய அளவில் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பண்டிகை நாள்னா இதுதான். அதனால் மேலும் மேலும் சிறந்து இந்தியா இருக்கணுன்றது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். அதனால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இதை கொண்டாடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.